நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் மூவர்ண கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசு துறை மற்றும் தன்னார்வலர்கள் என 508 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. நெல்லை மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 லட்டு அர்ச்சனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. பின்னர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாளுக்கு 1008 லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள அசெப்டிக் சிஸ்டம்ஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தனியார் எரியூட்டு மையத்தில் நெல்லை, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1021 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அளிக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன், மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். கடந்த 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றி நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தும் நோக்கிலும் 2015ஆம் ஆண்டு முதல் தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வேஷ்டி, சேலைகள், பெட்ஷீட், பட்டுச் சேலைகள் என ஏராளமான துணிவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் 30% தள்ளுபடியும், 2 ஆடைகள் வாங்கினால் 1 ஆடை இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நெசவு பயிற்சியில் தொழில்நுட்ப நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட 5 கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளும், முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் வட்டி மானியத்துடன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 11 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 8.25 லட்சம் கடன் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக கைத்தறி உதவி இயக்குனர் ஆரோக்கியராஜ், கைத்தறித்துறை அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். நெல்லையில் இந்த நிகழ்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கேட்டறிந்து பயன்பெற்றனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் போதை இல்லா இளையோர் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் என்ற திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியாவை உருவாக்குவது குறித்து நாடு தழுவிய அளவில் உள்ள இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றினார். நாடு முழுவதும் இதில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில் விரிவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான 12 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கலந்து கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கிராமிய கலைகள் மூலம் கருத்துக்களை பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் ஆட்டோக்கள் மற்றும் பிற வாகனங்களில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து எய்ட்ஸ் இல்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசுத்துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.